ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു അവർ ചാനൽ. വീഡിയോ ഇട്ട് കുറച്ച് രണ്ട് മൂന്നല്ല നാലഞ്ച് നാളാവുது. அப்போ இன்னொரு புதிய வீடியோ ஆயிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிச்சனுக்கு நான் ஒரு புதிய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அனு நினைச்சா அனு தெரியல, அனுக காலு உடம்பு எல்லாமே தெரியுது, முகம் மட்டும் இங்க காணுது இல்லம்மா. அப்ப என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாமா? நான் அந்த ப்ராடக்ட ஓபன் பண்ணி காட்டது வேண்டி அந்த பாக்ஸ்ல கொண்டு இதுல வச்சேன். அவ எனக்கு இளையம்மா ஒரு ஆள் உண்டுங்க, ஷானு. அவ அதை ஓபன் பண்ணி அதை எடுத்து ஆல்ரெடி அதை வெளியே தான் வச்சிருக்கேன். அப்ப அதை நான் இப்ப அப்படியே காட்டேன். இங்க எடுமா, எடு, நீ இன்னும் கவர்ல ஒண்ணு வைக்கண்டா, இங்க அப்படித்தான் இங்கதா. இனி அவ அதை அந்த பாக்ஸ்ல வச்சுதான் என்ன கொடுப்பா. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வீடியோல என்னன்னு இல்ல சோப்பரு. நான் ஒரு 10 மாசம்னு நினைக்கிறேன், 10 மாசத்துக்கு முன்னே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இதா இருக்கு சோப்பர். வீடியோ போட்டேன். ஒரு சாப்பர் வாங்கிட்டு வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து சின்ன சாப்பர், இதுவும் சின்னதான், பாக்ஸ் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. அது சின்னதான். என்னதுல அது 200 rupees, 200 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அது வந்து கயறு இப்படி இழுத்து நம்ம சாப் வேணும். இது வந்து எலக்ட்ரிக். அப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா ஓடிச்சு. 200 ரூபாய்க்கு ரேட் எங்கிலும். ஆனா நல்லா அது யூஸ் ஆச்சு எனக்கு. கேரட், பீட்ரூட், இത്രയും ஹார்டு நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ண சாப்பேக்கு நல்ல யூஸ் ஆச்சு. அது நம்மள வேலைய டக்குன்னு முடிச்ச மாதிரி நல்ல ஒரு இதா இருந்து, உள்ளி எல்லாம் சாப்பேக்கு எல்லாத்துக்கும். அது கயர் இழுக்கிறது கொண்டு அது ஒரு வருஷம் வரை நல்லதா இருந்து, அதுக்கப்புறம் அந்த கயர் என்னதோ ரிப்பேர் ஆகி அது ரிப்பேர் ஆச்சு, இல்லாதாச்சு. அப்போ அதுக்கப்புறம் அது சாப்பே பட்டல. ஆனா அதுக்கு விலை ஒன்லி 200 rupees. ஒரு வருஷத்துக்கு மேல அது யூஸ் ஆச்சு, நல்லா இருந்து. அப்போ இது வந்து எலக்ட்ரிக், இதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம். அப்போ எனக்கு சாப்பர் இல்லாத, சாப்பர் எழுது இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆச்சு நம்மள கிச்சனுக்கு. ஏன்னா இவ்வளவு சூடு இங்க, இത്രയും கிளைமேட் பயங்கர சூடு. இത്രയും சூடுல வேலை கிச்சன்ல போயிருந்தோம்னா நமக்கு காய்கறி கட் பண்ணி நிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. முக்கியமா இந்த உள்ளியை கட் பண்ண, உள்ளி எல்லாத்துக்கும் தேவையான ஒரு டிஷ்ஷு. டிஷ் இல்ல காய்கறி. அப்ப அதை கட் பண்ணக்கு பயங்கர கஷ்டம் இந்த சூடுல. அப்ப கண்டிப்பா ஒரு சாப்பர் வேணும்னு தேவைப்பட்டு, அப்ப நம்ம எப்பவும் குறைஞ்சது வாங்கும்போது நமக்கு நிறைய நாள் ஓடாது. அப்ப வாங்குறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா நல்லது வாங்கினா கொஞ்சம் நாள் அது யூஸ் ஆகும். அது காரணம் நான் இந்த தடவை கொஞ்சம் ரேட் அதிகமான ஒரு சாப்பர் வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் சாப்பர். அப்ப அது நமக்கு பார்க்கலாம். நிறைய பேசி போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாப்பர், எலக்ட்ரிக் சாப்பர். இது பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு, இதுக்குள்ள சாப்பரு சின்னதான். அப்ப ஓபன் பண்ணலாம். ஷான் இதை ஓபன் பண்ணிட்டு எப்படி எல்லாமே பேக் செய்து வச்சிருக்க. வேளாண் இப்படி இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அந்த சாப்பர் போல இல்ல, அது வந்து கயர் கட்டிருக்கு, நம்ம இழுக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் ஆனது வந்து இதுக்கு மண்டை இதா இருக்குல்ல, இந்த பாடி இது வந்து இது பாடி, இதுக்கு இது இருக்குல்ல, ஹெட் வந்து கீழே ஒண்ணும் விழக்கூடாது, விழுந்தா உடையும். இது வந்து எலக்ட்ரிக் ஆனாண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம பார்க்கணும். இதா இருக்கு, இதுதான் சாப்பரு. நேரம் இருந்ததை விட கொஞ்சம் பெருசு இது. இதுல டபுள் பிளேட் உண்டு, அதுல இல்ல இதுல 4 பிளேட் இருக்கு. நேரமா இருந்ததுல 2 பிளேட் தான் இருக்கும். இதுல வந்து இறைச்சி கூட கட் பண்ணலாம். அதுல இருக்கு மெனு இருக்கு என்னெல்லாம் கட் பண்ணணும்னு. இதுல இறைச்சியும் கட் பண்ணலாம். இப்பதான் இது ஓபன் பண்ணுதேன். இதை இப்படி ஓபன் பண்ணலாம். இது ஒரு பவுல் போல இருக்கும். இதுல நம்ம உள்ளி என்ன வேணும் போட்டு கொடுக்கலாம், கேரட், பீட்ரூட் எது வேணுங்களா. இப்படி போட்டு இதை இப்படி அடைக்கணும். சாரி, திருப்பி இதை எடுத்து இதுல இப்படி வைக்கணும். கரெக்டா, அவ்வளவுதான். இது கரங்கி இப்படிதான் இருக்கும். ஆனா இது இப்படிதான் ப்ரெஸ் ஆகுது, அவ்வளவுதான். அடுத்த எலக்ட்ரிக் இதுல குத்தணும், இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இதுல ஒரு ப்ரெஸ் கை அமுத்தணும். நான் இனி உள்ளி போட்டு காட்டுதேன் எப்படி சாப் ஆகுதுன்னு பாக்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு உள்ளியை கட் பண்ணியிருக்கேன், 4 கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு கொடுக்குறேன். இனி நமக்கு அடைச்சு கொடுக்கலாம். அடப்பு வந்து அதெல்லாம் கரெக்டா ஃபிட் ஆகணும். சுவிட்ச் போடணும். மேல கட்டு. இதா இருக்கு, இதுல கொஞ்சம் கை அமுத்தினா போதும். இப்படி இப்போ நம்மள உள்ளி வந்து நல்ல சோப்பா இருக்கு. இங்கிட்டு காட்டு. இங்க பாருங்க, நான் கொஞ்சம் போட்டேன். எப்படி ஆயிருக்குன்னா, அப்போ நம்மள கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சாப்பர் எப்படி இருக்கு? இது வந்து ப்ரமோஷன் வீடியோ அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியவும் செய்யாது இது யாது இந்த கம்பெனி யாருக்குது என்ன அது ஒன்றும் எனக்கு தெரியாது. நான் என்ன வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அதை உங்களோட ஷேர் பண்ணேன். இதுக்கு வந்து 2 வருஷம் கேரண்டி உண்டு. நம்ம குறைஞ்சது வாங்கும்போது அதுக்கு கேரண்டி எல்லாம் கிட்டாது. இதுல 2 வருஷம் கேரண்டி உண்டு. பின்ன இதுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம், 3365 ரூபா இதுக்கு ரேட்டு. அப்போ நம்ம எப்பவும் கிச்சனுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம், ரேட்டு பார்க்காம வாங்கினா அது நிறைய நாள் ஓடும். அதுகொண்டு தான் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். பின்ன அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலை சப்போர்ட் ஆயிங்க. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. அப்போ இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பை பாய். பின்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வீடியோஸ் இப்போ கொஞ்ச நாளா வியூஸ் ஒண்ணுமே போகல. நேரமே கொஞ்சமாவது வியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போ சுத்தமா வியூஸ் இல்ல. അതുകൊണ്ട് വീഡിയോയുടെ മനസ്സ് வரல. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்போம், அதை பின்ன எடிட்டிங் பண்ணணும், இதெல்லாம் வேலை இருக்கு. அப்படி பண்ணியாக்க நம்ம ஒரு வீடியோ எடுது. ஆனா அதுக்கு வியூஸ் கிட்டாதப்போ நமக்கு வீடியோட மனசு வராது. அப்போ என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சேனல் சப்போர்ட் ஆயிங்க. அப்ப இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.